வணக்கம். அதாவது இன்னைக்கு தூத்துக்குடியில முக்கியமாக பேசப்படுகிற, அதாவது தமிழகமே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட உள்ளது. அதாவது கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி, அதாவது தேர்தல் அறிவிப்பு தேதி வந்த 15ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பு இந்த ஒரு பாலியல் குற்றம் நடந்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்து பெரிய பிரச்சனையாக அது வெடித்தது. இது தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு இதன் மூலமாக எழுந்தது. அதாவது இந்த பெண் அந்த +2 படிக்கக்கூடிய மாணவி, வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த இந்த பொண்ணு பக்கத்துல அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு, அதாவது இயற்கை உபாதைக்காக சென்ற போது அங்கு போனவள் திரும்பி வரவில்லை. வீடு வரவில்லை என்பதால் அவர்கள் காவல் நிலையத்தில் மனு கொடுத்தும் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்காததால் அவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதன் பின்பாகத்தான் இந்த ஒரு தர்மமுனீஸ்வரன் என்பவரை அந்த பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்த ஒரு காற்றாலைக்கு சொந்தமான காற்றாலை நிறுவனத்தில் மாட்டி இருந்த அந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்த பதிவுகளை பார்த்தபோது இந்த தர்மமுனீஸ்வரன் என்பவர் அதாவது ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்றதை பார்க்கிறார்கள். அந்த இருசக்கர வாகனமானது மதுரையில் திருடி கொண்டுவரப்பட்ட ஒரு வாகனம். அந்த வாகனம் இப்பொழுது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் விசாரிக்கும் போது அந்த தர்மமுனீஸ்வரன் என்பவரிடம் இருப்பதும் தெரிய வருகிறது. அவனிடம் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது இவன் தான் குற்றத்தை செய்தவன் என தெரிய வந்ததை அடுத்து அவன் மீது வழக்கு பதிவு செய்து கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற, அந்த மார்ச் 10ஆம் தேதி நடைபெற்ற இந்த கொலை வழக்கில் 19ஆம் தேதி இந்த அக்யூஸ்டை பிக்ஸ் பண்ணுகிறார்கள். 21ஆம் தேதி அவனை அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். அவனிடமிருந்து சயின்டிபிக்காக, அதாவது அறிவியல் பூர்வமான தடயங்கள் பெற்றுதான் அவனை கைது செய்ய வேண்டும் என்பதாக உயர்நீதிமன்ற உத்தரவும் இருந்தது. எனவே அவர்கள் அதன்படியாக அவனுடைய அந்த பெண் உறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் அவனுடைய ஆண் உறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் பிளட், இது கையில அந்த பெண் தனது உயிருக்கு போராடிய போது ஏற்பட்ட நகைக்கீறல்கள், அவற்றையெல்லாம் வைத்து அவர்கள் பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒத்து வந்தது. எனவே அவனை கைது செய்தோம் என்பதாக காவல்துறை தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தூத்துக்குடி நீதிமன்றத்தில், போக்சோ நீதிமன்றத்தில் நடந்துவிட்டு வந்தது. இந்த நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கின் போதே குற்றப்பத்திரிகையும் உடனடியாக தாக்கல் செய்யப்பட்டன. ஒரு வழக்கு நடந்து சுமார் 65 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையும் 30 நாட்களுக்குள்ளேயே அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 65வது நாளிலேயே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது. இன்றைக்கு காலையில் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளியானவன் அழைத்து வரப்பட்டார்கள். அப்போது அந்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட தர்மமுனீஸ்வரனை அழைத்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அவருடைய தாய் இந்த இடத்தில் நீ ஏன் அந்த இடத்திற்கு சென்றாய், நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதாக கூற வேண்டியதானே என்பதாக கதறி எழுதார். உள்ளே செல்லும் போது அங்கு நீதிபதி அவர்கள் அவனை பார்த்து இந்த தண்டனை குறித்து, இந்த